பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ரோத்தாஸ் மலையில எப்படிப்பட்ட ஊழியங்களை செஞ்சுட்டு வராங்க அப்படின்ற காரியத்தை நம்ம பார்க்கலாம். ரோத்தாஸ் மலையில கிட்டத்தட்ட 400 ஊர்கள் இருந்துச்சு. அதுல 3 விதமான ஜாதிகள் இருந்தாங்க. ஒரு ஜாதி என்ன அப்படின்னா கர்வார் ஜாதி. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மனுஷர்களை தலை வெட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்ணில் புதைப்பாங்க. ஸோ இதனால அவங்க ஊருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 15 பேரையாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலை வெட்டிடுவாங்க. தலையை வெட்டி அதை புதைப்பாங்க. ஸோ அப்படி அவங்க புதைக்கல அப்படின்னா அந்த ஊர் ஜனங்களோட தலை சைடா திரும்பிக்கிறோம் அப்படின்றது அவங்களோட வழக்கமா இருந்துச்சு. அதை அவங்க நம்பினாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15 பேரை கடத்தி அவங்களோட தலையை வெட்டி மண்ணில் புதைச்சிருவாங்க. அவங்களோட ஜாதியில இருந்து இதை பண்ண மாட்டாங்க. மற்ற ஜாதியில இருக்கிற மனுஷங்களை இவங்க கடத்தி கொண்டு பிடிச்சு என்ன பண்றாங்கன்னா தலையை வெட்டி புதைப்பாங்க. சோ இந்த மாதிரிதான் இந்த ஜாதி அந்த மலை பகுதியில வாழ்ந்துட்டு வந்தாங்க. இன்னொரு ஜாதி அப்படின்னா உராவ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரசர்களாக முன்காலத்துல இருந்தாங்க. சோ இந்த ஹரிச்சந்தர் மன்னர் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஜாதி மக்கள் தான் சொல்றாங்க. இந்த இடத்துலதான் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றது இருக்கு. சோ ஹரிச்சந்திரரோட மகன் பேர் ரோஹிதாஸ். அதனாலதான் இந்த மலைக்கு கூட ரோத்தாஸ்ன்ற பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அரச குடும்பத்துல இருந்தவங்களுக்கும் இயேசுவை பற்றி தெரியாது. தலையை வெற்ற ஜாதிக்கும் இயேசுவை பற்றி தெரியாது. 3வது ஒரு ஜாதி இருந்தாங்க. என்ன அப்படின்னா செரவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜாதி கொஞ்சம் கலப்பிடம் இருந்தவங்க. இவங்க முன்னாடி இருந்த ஜாதிக மாதிரி முரட்டாட்டத்தனமா இல்லை. ஆனா இவங்கள்ட்டையும் இயேசுவை பத்தி தெரியவே தெரியாது. யாருக்குமே இயேசுவை தெரியாது. ஸோ இப்படி 3 விதமான ஜாதிகள் அந்த மலையில இருந்தாலும் 400 ஊர்கள் அங்க இருந்தாலும் இயேசுவை அறிவிக்க அங்க யாருமே போகல. ஸோ இயேசுவை அறியாத ஒரு மலையாதான் அந்த ரோத்தாஸ் மேல காணப்பட்டது. சோ எங்க அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்கு கர்த்தர் ஏவுனாங்க, இந்த மலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த மலைக்கு அவங்க போனாங்க. போய் அங்க உள்ள மக்களை இவங்க சந்திக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட சேர்ந்து ஊழியர்களும் அங்க போய் என்ன பண்ணாங்க, ஊழியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப அந்த மலையில கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஜாதி, அதாவது கர்வார் ஜாதி அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஜாதியில இருந்து ஒரு பையன் கூட என்ன பண்றான், பிடெக் படிச்சு இப்போ IPS எக்ஸாமுக்கு எழுதி அவன் அதிகாரியா இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி அங்க உள்ள ஜனங்களை மனம் திரும்ப வைக்கிறாங்க. இப்போ அந்த தலைவற்ற பழக்கமே அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஊழியம் பார்த்துருக்காங்க. இது அவங்களோட பெருமைக்காக அவங்க சொல்லலன்னு சொல்லல. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சொன்னாங்க, அதை கீழ்ப்படிஞ்சு அங்க போகும்போது ஒரு மலையிலேயே இவ்வளோ காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னா கர்த்தர் நம்மளிடத்துல சொல்லும் போது நம்மளும் அப்படிப்பட்ட பகுதிக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய போனோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம மூலமாகவும் நிறைய பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்வாரு. அது மட்டும் இல்லாம பரம்பரையாக அந்த ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருந்தாங்க அறிவினால. இந்த மாதிரி இடத்துக்கு கர்த்தர் நம்மள அழைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம போகணுங்க. போகும்போது அங்க நிறைய ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, கர்த்தருக்குள்ள அவங்க வருவாங்க. சோ அவங்க கர்த்தருக்குள்ள வளர கர்த்தர் உங்களிடத்துல பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துக்கு போங்க. ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா படிச்சு வெளியில வராங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இயேசுவை அறியாத மலை பிரதேசம் அங்க நிறைய ஊழியங்கள் எழும்பி இருக்கு. அவங்க மூலமா நிறைய ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளும் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யறதற்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும், பிரயாசப்படும் போது கர்த்தர் அதற்கான வழிவாசலை திறந்தருளுவார். ஸோ இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஊழியங்களை நீங்க தாங்கணும், ஜெபத்துல தாங்கணும். ஸோ கர்த்தர் உங்களிடத்துல பேசுனா நீங்களும் இந்த மாதிரி ஊழியங்களை செய்யறதற்கு தயங்காதீங்க. கர்த்தர் இந்த காரியத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.